ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம டேரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி கமல்ஹாசன், எஸ்டிஆர், அபிராமி, நாசர், த்ரிஷா இவங்களாம் நடித்த படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட ட்ரெய்லர் 5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி இவ்வளோ நாள் கழித்து போடுறதுக்கான காரணம், நடுவில் கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பல இடங்கள் காமிக்கிறாங்க. பனி பிரதேசம், அதுமாரி நிறைய இடங்கள் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் ஒரு சின்ன பையன் கூட பேசிகிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம சிலம்பரசன் தான். நம்ம எஸ்டிஆர். அவர் கூட நீ என்னோடய உயிரை காப்பாற்றின, அதனால் நான் உன்னை என் பையனாகவே நினச்சி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பையனாகவே நினச்சி வளர்க்குறாரு. இந்த படத்தில் கமல்ஹாசனோட பேர் பார்த்தீங்கன்னா ரங்கராய சக்திவேல். அது முன்னாடி ரிலீஸ் பண்ண கிளிம்ஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரங்கராய சக்திவேல் அவரோட இடத்துக்கு எஸ்டிஆர் வரத்துக்காக ஆசைப்படுறாரு. அந்தமாரி தான் சில ஷார்ட்ஸ் காமிக்கப்படுது. அதேமாரி நாசர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. அவரும் அந்த பதவிக்கு ஆசைப்படுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ கடைசியில் அந்த பதவி யாருக்கு தான் வந்துச்சு, கடைசியில் கமல்ஹாசனுக்கு என்னாச்சு, எஸ்டிஆருக்கு என்னாச்சு, ஃபைட்லாம் காமிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான ஃபைட் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் யார் தான் உயிரோடு இருந்தா அப்படின்றது தான் இந்த தக் லைஃப் படத்தோட கதையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு முன்னாடியே மணிரத்னம் அண்டு கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு படத்தை உருவாக்குனாங்க. அந்த படம் தான் நாயகன். அந்த படத்துலேயும் கமல்ஹாசனோட பேர் பார்த்தீங்கன்னா ரங்கராய சக்திவேல் நாயக்கா தான். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட சினிமா ஹிஸ்ட்ரியிலே ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்னே சொல்லலாம். ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம். ஸோ அதேமாரி இந்த படம் அமையுமா அப்படின்றத ஜூன் 5 தான் நம்மளுக்கு தெரிய வரும். கமல்ஹாசனோட ப்ரீவியஸ் ஃபிலிம் இந்தியன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டிசாஸ்டராக தான் அமைஞ்சது. இந்தியன் 2க்கு முன்னாடி அவர் நடித்த விக்ரம் படம் ரொம்பவே ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் அமைஞ்சது. ஸோ அதேமாரி இந்த படம் அமையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, எஸ்டிஆர் அவரோட பேரை பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிப்பாங்க விடிவிக்கு அப்புறமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படத்தில் உடச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க எஸ்டிஆரோட பேர் த்ரிஷா கிடையாது அப்படின்ட்டு. அப்போ வேறு யாரோட பேர் அப்படின்றத நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி ஜிங்கிச்சான் அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஹிட்டான சாங்காக இருந்தது. இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நேற்றுன்னு நினைக்கிறேன் சுகர் பேபி அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நான் கேட்ட வரைக்கும் ஓகேவாக தான் இருந்தது. ஸோ மொத்தமாக இந்த தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரெய்லர். இதேமாரி படமும் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். படம் எப்படி இருக்குது அப்படின்றத இன்னும் 2 வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். படம் வந்தோடனே ஒரு 2 நாள்லேயே நம்ம சேனலில் ரிவ்யூ வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். பாய்.